வணக்கம். எஃப்எஸ்எஸ்ஏல இட்லி தோசை மாவு அரைச்சி வைக்கிற கடை வைக்கிறதுக்கு விண்ணப்பம் கொடுத்து போதுமான ஆவணங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி திரும்ப பெறப்பட்ட விண்ணப்பத்தை மீண்டும் நாம சரியான ஆவணங்களுடன் விண்ணப்பிப்பது எப்படி அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். இது நம்ம எஸ்எம் தகவல் சேனல். நாம விண்ணப்பம் கொடுக்கும்போது கொடுத்திருந்த கைபேசிக்கோ இல்ல இமெயிலுக்கோ இந்த மாதிரி ஒரு குறுஞ்செய்தி வரும். சரியான ஆவணங்களுடன் அடுத்த 30 நாட்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்தா நாம அந்த ஆவணத்தோட விண்ணப்பம் கொடுக்க வேண்டும். இதுல நிறைய முக்கியமான தகவல் இருக்கு. அதை நான் ஒன்னொன்னா சொல்றேன். நாம விண்ணப்பம் கொடுத்த fastcast.fssai.gov.in அந்த இணையதளத்திலே மறுபடியும் நம்ம உள்ள போகணும். ஒருவேளை பாஸ்வேர்டு மறந்துடுச்சுன்னா forgot password அப்படிங்கறத நம்ம கிளிக் பண்ணி அதுல கேட்கிற தகவலை கொடுத்து பாஸ்வேர்டை மாத்திக்கலாம். நாம வேற சிஸ்டத்தை பயன்படுத்தினோம்னா இந்த மாதிரி தான் மெசேஜ் வரும். அந்த ஓடிபியை கொடுத்துட்டு உள்ள போங்க. நாம டேஷ்போர்ட்ல லைசன்ஸ் ஆர் ரெனியூவலை கிளிக் பண்ணிட்டு அதுல ரிவர்ஸ் அப்ளிகேஷன் பை அத்தாரிட்டியும் கிளிக் பண்ணிட்டு அதுல ரிமார்க்ஸை கிளிக் பண்ணோம்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கும். அதை நாம குறிப்பா பதிவு பண்ணி வச்சுக்கணும். அதுலயே ப்ரொசீட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. கூடுதலா இன்னொரு வழியிலையும் நம்ம போய் அப்ளை பண்ணலாம். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி டேஷ்போர்ட் பக்கத்துல போயும் நாம ப்ரொசீட் அப்படிங்கறத கிளிக் பண்ணலாம். கன்ஃபார்ம் அப்படிங்கறதுல ஓகே அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு அடுத்த பக்கத்துல ப்ரொசீட் அப்படிங்கறதையும் கிளிக் பண்ணிட்டு வியூ எலிஜிபிலிட்டி அப்படிங்கறதுலயும் ப்ரொசீட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு நமக்கு வந்த ஓடிபியை டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. அடுத்த பக்கத்துலயும் ப்ரொசீட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. நாங்க அப்ளை பண்ணும்போது எங்க கிட்ட ரெண்டல் அக்ரிமெண்ட் மட்டும் தான் இருந்துச்சு. அவங்க ஃபாஸ்டாக் ட்ரைனிங் சர்டிபிகேட்டும் மெடிக்கல் சர்டிபிகேட்டும் கேட்டிருந்தாங்க. அதை நாங்க 30 நாளுக்குள்ள ரெடி பண்ணி அப்லோட் பண்ணோம். வி டிக்ளேர் அப்படிங்கறத டிக் அடிச்சிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. மொபைல் நம்பர் காட்டி இருக்கும். அதுல ப்ரொசீட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு அந்த மொபைலுக்கு வந்த ஓடிபியை டைப் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. அப்ளிகேஷன் சப்மிட்டட்னு சொல்லி மெசேஜ் வந்துடும். லாக் அவுட் பண்ணிடுங்க. மறுபடியும் எங்களுக்கு ரிவர்ட் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்துடுச்சு. இந்த முக்கியமான தகவல் சொல்றேன்னு அது இதுதான். அது என்னன்னு பார்க்கும்போது தான் எங்களுக்கு ஒரு சில தகவல் தெரிஞ்சது. நாங்க ஃபாஸ்டாக் அப்ளை பண்ணி இருக்கும் போது கடையில 3 பேர் இருக்கீங்கன்னா யார் பேர்லயாவது ஒருத்தர் பேர்ல எடுங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. ஆனா நாங்க அப்ளை பண்ணது இண்டிவிஜுவல், அதாவது ப்ரொப்ரைட்டர் பேர்ல பண்ணியிருந்தோம். அதனாலதான் மிஸ் மேட்ச் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ட்ரைனிங் சர்டிபிகேட் ஒருத்தர் பேர்லயும் அக்ரிமெண்ட் ஒருத்தர் பேர்லயும் இருக்கு. தனி கடைக்கு யாருன்னா ஒருத்தர் பேர்லயே எல்லா சர்டிபிகேட்டும் எடுத்துக்கோங்க. அதுதான் நல்லது. மறுபடியும் நாம முதல்ல இருந்து எப்படி அப்ளை பண்ணமோ அதே மாதிரி தாங்க. தேவையில்லாத டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு தேவையானதை அதுல அப்லோட் பண்ணுங்க. இந்த தடவை நாங்க 4வதா போட்டோ ஃப்ரம் தி ஃப்ரண்ட் வியூ அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. அதை நாங்க ஆட் பண்ணி கொடுத்திருந்தோம். எங்களுக்கு சர்டிபிகேட் வந்துடுச்சு. அவ்வளவுதாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.